ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்டிற்குள் ஏறி உள்ளனர். திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு. 5 டிடிஆர் இருந்தாங்க. ஆனா அந்த 5 டிடிஆரும் ஒண்ணும் பண்ணல. ஓபன் டிக்கெட் இருக்குது. அவ்வளவு பேர் வந்திருக்காங்க. என்னால உட்கார முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. போய் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஎஸ் கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல. 139க்கு போன் பண்ணா அவங்க ஹோல்லே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழகத்தை சேர்ந்த பெண் பயணிகள் அவ்வழியாக சென்ற டிக்கெட் பரிசோதகர்களை வழிமறித்து முறையிட்டுள்ளனர். You did not take any action. You will not check. You will not check the ticket. You will not check the ticket. Already checking, sir. Already checking. Everybody is having the ticket. Already applied. Without ticket. Not fine, fine, everything. They all are sitting here only. Notable, na? Single person notable, ma'am. Why are you allowing unopened ticket passengers on the reservation compartment? What passenger is coming? That's your duty. You should. புகார் அளிக்கவும் தனி ஒருவனால் இதனை ஒன்றும் செய்ய முடியாது என டிடிஆர் கடந்து சென்றது பயணிகளுக்கு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. நைட் ஏறணும். இப்ப வரைக்கும் தூங்காம கொள்ளாம இப்படி உட்காந்து வந்துருக்கோம். ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி இப்படி உட்காந்து வரணும் அவசியம் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. அந்த டிடிஆர் கிட்ட நாங்க போய் பேசினாலும் அவர் வந்துட்டு பெருசா எந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டாங்க. வழி விடுன்னு சொன்னா கூட வழி விட மாட்டாங்க. ட்ரம் எதுவுமே எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு வாஷ்ரூம் கூட போக முடியல. ஒரு லேடிஸா இருந்து தமிழக வாக்காளர்களாகும் வெளிமாநிலத்தவர்கள் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ள அபாயம். வட மாநிலத்தவர்களுக்கு வாக்காளர் உரிமை வழங்கப்படக்கூடாது என்று அன்றே எச்சரித்து இருந்த சீமான் குறைந்தபட்ச ஒரு முடிவு இருக்குல்ல, வா உள்ள காசு வாங்க போனாயே, ஓட்டுரிமை உனக்கு கிடையாது, நீ அங்கேயே போட்டுக்க. அவனுக்கு ஓட்டுரிமை வாக்குரிமை கொடுத்தால் இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவன் கைக்கு போகும். நான் அதிகாரமற்ற அடிமையாக ஆவேன். இது வரலாறு எங்கிலும் நடந்திருக்கு, நமக்கு நடந்துரும். எச்சரிச்சுக்கணும். எத்தனை ஆண்டுகளா கத்திக்கிட்டு இருக்கேன், உன் நிலம் பறிபோக போகுது. ஈழத்தில் நடந்தது இங்க நடக்க போகுது. நீ நிலத்தை இழப்பாய், வளத்தை இழப்பாய், இனத்தை இழப்பாய். அங்க ஏதினைகளா வந்து இங்க நிக்கவாத ஒரு தாய் நிலம் இருந்து இங்க இருந்து அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய்? இந்த கேள்வியை நீ கேட்டுப்பாரு. அதுக்குள்ள அதிகாரத்தை புடி, அவனே வண்டி ஏறி வந்த வழியிலே போயிடுவான். இதே ட்ரெயின் இப்படி போகும்.